ஹாய். ஹாய். ஸோ இப்போ பிக் பாஸ்ல வந்து ஜூஸ் ஃபேக்ட்ரியோட இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அது மும்மரமாக நடக்கிறதுக்கு வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணுறதுக்கு பிக் பாஸே வந்து இறங்கிட்டாரு. இவங்க கிட்ட இருந்து கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்மளே தான் இறங்கணும், இவங்களுக்கும் சுயமா எதுவுமே யோசிச்சு பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவர் ரொம்ப வந்து நீங்க செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கிற கண்டஸ்டன்ஸ் லட்சணம் அப்படி ஒவ்வொரு அக்யூஸ்டும் ஒவ்வொரு இதுலேயும் வந்து மாற்ற ஆளுங்க அவங்களெல்லாம் உள்ள அனுப்பி வச்சிருந்தா அவங்களுக்குலாம் வந்து இன்னால் ரவுடி இன்னால் ஃப்ராடு என்னென்னதான் நீங்க என்ன மாதிரி கண்டஸ்டன்ட் எடுத்திருக்கீங்கன்ற தரம் உங்களுக்கு உங்களோட பேர் அந்த லிஸ்ட்டை பார்த்தாலே தெரியுது. ரொம்ப அசிங்கமா இருக்கு. சரி, அது ஒரு தனி வீடியோவா நாங்க போடுறோம், ஏன் இதெல்லாம் சொல்றோம், என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி. பட் இப்போ இந்த வீடியோல வந்து என்ன நடக்குது இப்போ பிக் பாஸ்ல அப்படின்றத வந்து நாங்க சொல்றோம். இந்த காலையில ஒரு காலையில மத்தியானம் 1 மணிக்கு வந்து ஆன் பண்ணப்போ வியானா அவங்க கதையை சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாரும் தூங்கி வழிஞ்சிட்டு இருந்தாங்க. இவங்க திருப்பி திருப்பி சபரி தூங்குனாரு. நான் பேசும்போது சபரி தூங்குனாரு, நீங்க பேசும்போது பார்வதி தூங்குனாங்க, நீங்க பேசும்போது விக்ரம் இப்படி கண்ணை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி இருந்தாரு, அவருக்கு தூங்கிதான் இருப்பாரு. அந்த வீடே யார் கதை சொன்னாலும் தூங்குது. நீங்களே வந்து பிரவீன்ராஜ் கதை சொல்லும்போது தூங்குனீங்க, பார்வதி கதை சொல்லும்போது தூங்குனீங்க. நம்ம தர்பூசணி ஸ்டார் வந்து எப்பயுமே வந்து தூக்க கலந்துதான் தான் கிடக்குறாரு. அவருக்கு வந்து இந்த பிசியோதெரப்பின்னு சொன்னோன்னே ஒரு இது வந்துச்சு. பார்வதிக்கு வந்து போது மட்டும் தான் ரொம்ப மதுரையினோட கை தட்டினாரு. ஓ கடவுளே. ஓகே, பிக் பாஸ் என்ன பண்ணாரு, இவங்க எல்லாம் ஸ்டோரிலாம் சொல்லி முடிச்சிங்களா, ரொம்ப சந்தோஷம், எல்லாம் கொஞ்சம் வெளில வாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டு கூப்பிட்டு என்ன பண்ணாரு, இதான் சொன்னார். நேற்று வந்து இந்த பாட்டிலுங்க வந்து கம்மியாக வந்தது வந்து எனக்கு ஒன்று வந்து தோணுது. ஒன்று குவாலிட்டி செக் பண்ணுறவங்க ரொம்ப கரெக்டாக வந்து இருக்காங்க, இல்லை ஓனர்ஸ் ரொம்ப தப்பு பண்ணுறாங்க, இல்லை குவாலிட்டி செக் பண்ணுறவங்க வந்து இவங்களோட உழைப்பை மதிக்காமல் அவங்களுக்கு வந்து ஓரவஞ்சனை காட்டுறாங்க, இல்லைனா இவங்க ஓனர்ஸ்க்கே அவங்களோட உழைப்பு மேலே எந்த ஒரு மதிப்பும் இல்லாததுனால அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுட்டு தலையாட்டிட்டு வந்துடுறாங்களோ என்னமோ. ஆக்சுவலாக நேற்று இந்த விஷயத்தில் நான் ஒன்று சொல்லணும்னு இல்லை. எஃப்ஜே வந்து சண்டை போட்டார். எப்படி மேடம் நீங்க அப்படி பண்ணலாம், அதெல்லாம் செய்யக்கூடாது மேடம், ப்ளீஸ் மேடம், எங்களுக்கு வயிற்று குழப்பம் இருக்கு அப்படிலாம் சொல்லி சொன்னார். நீ கூட சொன்னா QC கிட்ட எல்லாம் அதெல்லாம் சண்டை எல்லாம் போடக்கூடாது அவங்க அப்படின்ற மாதிரி நீ சொல்லிட்டு இருந்த. அப்ப நான் சொன்னல இப்படிலாம் பண்ணாதான்டா சுவாரஸ்யமா இருக்கும். அது அவர் கரெக்டா பண்ணாரு, இன்னைக்கும் கரெக்டா பண்றாரு. அவரு மத்ததெல்லாம் விடுங்க, சொல்றோம். பட் இந்த டாஸ்க பொறுத்த மட்டும் தான் உடனே அவனுக்கு நீங்கெல்லாம் பறிஞ்சுக்கிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லாதீங்க. அவரு டாஸ்க பத்தி நான் சொல்றேன். இந்த டாஸ்க்ல அவர் கரெக்டா சொன்னாரு. இவங்க எல்லாரும் வந்து இந்த மாதிரி இருக்கிறத முதல்ல அவர் போட்டு கொடுத்துட்டாரு பிக் பாஸ். அப்புறமா வந்து அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாருமே அவங்களோட காயின்ஸ் அவங்களுக்கே வச்சுக்கிட்டதை பார்த்தா பாட்டில் கலெக்டர்ஸ்க்கு மேல வந்து இவரோட பாட்டில் கலெக்டர்ஸ்க்கு மேல வந்து ஓனர்ஸ்க்கு மரியாதை இல்லாத மாதிரியும், ஓனர்ஸ் எல்லாருமே ரொம்ப செல்ஃபிஷா இருந்து வந்து இதெல்லாம் பண்ணிருக்காங்களோ அப்படின்ற மாதிரியும் எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஓனர்ஸ் எல்லாம் எதை எடுத்தாலும் எங்களுக்கு தான் இந்த காயின் அப்படின்னு சொன்னா அப்ப ஒர்க்கர்ஸ்க்கு என்ன மரியாதை இருக்கு? ஓனர்ஸ் தப்பா இருக்காங்க, QCயும் தப்பா இருக்காங்க. லாஸ்டா பாதிக்கப்படுறது யாருன்னா லேபரர்ஸ். எங்கேயுமே சரி லேபரர்ஸ் கிட்ட தான் எல்லாரும் வயிற்றுல அடிப்பாங்க. அதையே நீங்க இந்த பிபி வீட்லயும் பண்ணீங்கன்னா அப்ப அங்க இதுவே இருக்காது. யாரு கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து நீங்க கொடுத்தாதான் நீங்க அதுல ஜூஸ். அதாவது 2 காயின் இருந்ததுன்னா கூட உங்களோட பிக் பாஸ் டீம் சூப்பர் டீலக்ஸ் வின் பண்ணணும்ன்றதுக்காக 2 காயினையும் நீங்களே வச்சுக்கிட்டீங்க. ஒரு காயின் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் வந்து என்ன சொல்றது, உங்களுக்கு நம்பகமா இருக்க ஒருத்தவங்க கிட்ட கொடுங்க. அவங்களோட எல்லா உங்களுக்கு எப்படி அவங்க பாட்டில் சப்ளை பண்ணுவாங்க? நீங்க பாட்டிலே சப்ளை பண்ணலனா உங்களோட ஜூஸ் எப்படி போகும்? இது ஒரு பக்கம் அவங்க உயிரை கொடுத்து எடுக்கிறாங்க. அவங்க தான் அட்டி தட்டில் வாங்கி அதை எடுத்துட்டு வர்றது. நீங்க வெறும் இதை தூக்கிட்டு ஊத்துறதோட சரியா? அதுவும் பிக் பாஸ் அவரே ஆல்ரெடி கொடுத்துட்டாரு எல்லாத்தையுமே. நீங்க வெறும் அந்த கரண்டியை போட்டு ஒரு கலக்குறீங்களே, அவ்வளவுதான் உங்க வேலை. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் நடந்துச்சா அப்பயுமே நாங்களே வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இவங்க போய் ஸ்டேஷனை செக் பண்ணல, இவங்க போய் எதையுமே பாட்டில் எப்படி கலெக்ட் பண்ற பாட்டில் எப்படி போகுது அப்படின்றதெல்லாம் செக் பண்ணவே. எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல, பாட்டில் எல்லாரும் வாயால வச்சு. இல்ல இது இன்னும் வரலமா நம்ம அதுக்கு. நான் சொல்றேன் சார், இது பண்ணிட்டு தானே இருக்காங்க. அதுக்கு சொல்ல இல்ல, நேத்து நான் எதுவுமே பண்ணலமா, எல்லாம் இன்னைக்கு தான் நடக்குது, அதனாலதான் நான் இதை சொல்லணும்னு பாக்குறேன். சோ இதெல்லாம் சொல்லிட்டு காயின்ஸ் எல்லாருக்கும் எவ்வளவு இருக்குன்றத அவர் சொல்றாரு பிக் பாஸ். அப்புறம் கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி பார்வதி நீங்க பேசாதீங்க, திவாகரை பேச விடுங்க, நீங்க உங்க ஐடியாஸ்லாம் அவர்கிட்ட கொடுக்காதீங்க, சொல்லி கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு குவாலிட்டி கண்ட்ரோல்னா என்ன அப்படின்னு கேட்டப்போ தரமான பொருள் வந்து போறது குவாலிட்டி கண்ட்ரோல், கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சனுக்கு இருக்குமா இந்த ப்ராடக்ட்னு பாக்குறது தான் குவாலிட்டி கண்ட்ரோல்னு சொன்னாங்க. நல்லா தான் பேசுறீங்க, பாருலாம் யோசிச்சு பேசினா ரொம்ப தெளிவா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் கேக்குறாங்க, அப்புறம் ஏன் நான் கொடுத்த 5 பாயிண்ட் வச்சுக்கிட்டே வந்துட்டு மல்லு கட்டிட்டு இருக்கீங்க? அது ஒரு எக்ஸாம்பிள். அதை தாண்டி எவ்வளவோ விஷயம் இருக்குன்றப்போ அதெல்லாம் நீங்க குவாலிட்டி செக்ல வந்து கன்சிடரே பண்ண மாட்டீங்க. உட்கார இடத்துல உட்காந்துருக்கீங்க. இதை அவரு புரிய வைக்கிறதுக்கு இவங்க 2 பேருக்கும் வந்து மண்டையில மசாலா இல்ல, சுத்தமா ஒண்ணுமே புரியல. நிறைய பாட்டில் அனுப்பணுமா? எங்க ஆள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துட்டாரு, இல்ல எல்லா பாட்டிலையும் செலக்ட் பண்ணி அனுப்பிட்டு இருப்போம். அதாவது ஒரு பைத்தியம் தான் பார்த்தா அங்க இருக்கிற மொத்தமே பைத்தியங்கள் தான். பார்வதி இதுல வந்து ரொம்ப டேலண்ட்,
நான் தான் ரொம்ப அறிவாளி அப்படின்னு எந்த தப்பு வந்தாலும் அடுத்தவங்க மேல போட்டுறாங்க. டம்மி எந்த கிரெடிட் வந்தாலும் தனக்கு எடுத்துக்கிறாங்க. இப்ப வந்து இவரு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா பண்ணீங்கன்னு. பத்தியானே நான் சொன்னேன்ல, நான் சொல்றத கேளு, அப்பதான் நம்ம உருப்பட. அவரு சொல்லி ஒழுங்கா பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலும் நான் தான் பண்ணேன்னு சொல்லணும். இவங்க சொல்லி தப்பா போயிருந்தாலும் நீ தானே பண்ண. ஒரு உனக்கு அவசரம். இப்ப கூட வந்து சொன்னாங்க அந்த என்வலப்ப போய் ஆன்வலப்ப எல்லாரும் முன்னாடி போய் படிங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை படிக்கணுமா பிக் பாஸ்? இது என்னது என்ன கண்ட்ரோல் கம்னு விட்டுட்டு இருக்கணும். அத விட்டாரு. ரெண்டுத்தையும் படிச்சிட்டாங்க இவங்க. வந்துருச்சுங்க உள்ள. ரெண்டுத்தையும் படிச்சிட்டாங்க அவங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்புறம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப்ல பிரேக் எடுத்துக்கோங்க, நல்லா பிரேக் எடுத்துக்கிட்டு இருங்க அப்படின்னாங்க. இது என்ன இதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னே தெரியல. இவங்க பண்றது எதுவும் பிரேக் மாதிரி தெரியல. ரொம்ப கன்றாவியா இருந்துச்சு. அதுக்கும் வருவோம். அதே மாதிரி வந்து பார்வதி சொல்லிட்டாங்க, இதானே சொன்னேன், நம்ம ஸ்ட்ராட்டஜியா யோசிக்கணும். நம்ம வந்து வினோத்தை மட்டும் உள்ள விடணும், நம்ம மத்ததெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேட்ச் 2 பேர் குத்திட்டாங்க. ஓ குத்திட்டீங்களா, உங்களுக்கு பயங்கரமா ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணலான்னு பார்த்தேன். ஏன்னா போங்கன்னாரு பிக் பாஸ். உடனே இவங்க வந்து ஏன்டா இப்படி பண்ற, உனக்கு அவசரம் தானே குத்திக்கிட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. ஏஜ் பார்த்த உடனே குத்திக்கிட்டேன் பாரு. அவரு அடுத்த என்ன சொல்றது தீர்க்கார கோடாக்கு இல்ல. அந்த ஆளை எப்படிதான் செலக்ஷன், நீங்க என்னத்த ஐக்யூ செக் பண்றீங்க எங்களுக்கு புரியல. ரொம்ப எங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு 1ஆம் கிளாஸ் பாப்பாக்கு இருக்கிற ஐக்யூ லெவல் கூட அவருக்கு இல்ல. ஐக்யூ லெவல் செக் பண்றீங்க. அவர் உடனே டாக்டர் திவாகர் பிபிடினோடனே நீங்க அவர் டாக்டர் நினைச்சிட்டு உள்ள விட்டீங்களா? அப்ப உங்களோட ஐக்யூ லெவல்லாம் எந்த லட்சத்துல இருக்கு தெரியல. அப்புறம் டாஸ்க் வந்து சொன்னாங்க. அப்போ இவங்களுக்குலாம் வந்து ஒரு பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க கியூசியை வந்து நீங்க உபசரிக்கணும். ஓனர்ஸ்லாம் வந்து அவங்களோட இது வந்து வரணும், அவங்களோட பாட்டில்ஸ்லாம் வந்து சேல்ஸ் ஆகணும் அப்படின்னா வந்து நீங்க அந்த பர்சன் கியூசி மெம்பர்ஸை வந்து நல்லா வந்து உபசரிக்கணும், தாஜா பண்ணணும். இது ஒரு விதமான பிரைபிங் பண்ணணும், அப்பதான் உங்களுக்கு செலக்ட் ஆகுன்ற மாதிரி இதான் வந்து சொல்றாங்க. அப்போ வந்து டீ காஃபி எது கேட்டாலும் கொடுக்கணும் அப்படின்னு, டீ காஃபி தானே எது கேட்டாலும்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதுல சாப்பாடு எல்லாமே இவங்களுக்கு எல்லாம் கிடைச்சது தானே. எப்பா சோறு 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 திவாகருக்கும் சோறு தான் முக்கியம். அப்புறமா வந்து பார்வதி கேட்பாங்க, உனக்கு எல்லாமே சோறு தானா, உனக்கு எல்லாமே சோறு தானா, சோத்துல வந்து அடிக்கிறீங்க அப்படின்வாங்க. சோத்து அரசியல் பெரும் அரசியல்னு சொல்லிட்டு அந்த சோத்து அரசியலை தான் பேசிட்டு இருக்கீங்க. இப்போ என்னமோ என்னை தூக்கின்னு போய் அங்க உட்கார வை, என் கையை அமுக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு. எந்த கியூசி ஆபீசர் இந்த மாதிரிலாம் டைரக்டா ஓப்பனா உட்காந்துன்னு பண்ணின்னு இருப்பாங்க, எங்களுக்கு புரியல. அதே மாதிரி நீங்க ஓனர் வந்து உங்களை வந்து கேட்கணும். நீங்க போய் ஓனர் கிட்ட போய் கெஞ்சின்னு இருக்கீங்க, உனக்கு நான் எல்லாம் தரேன், ஓகேவா தூக்கிடவா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க. மூஞ்சி லட்சா மாதிரி. மேடம் எனக்கு தேவையில்லை மேடம், நீ இப்படிலாம் பண்ணி எனக்கு விற்கணும்ன்ற அவசியம். லஞ்சம் கொடுத்து லஞ்சம் பிடிக்காது மேடம். லஞ்சம்னு பேசிட்டாங்க. அவரை நான் எடுத்துருவேன். அவர் லஞ்சம்னு போட்டா நீங்க தான் உள்ள போனோம் இல்லையா? நீங்க என்னங்க நீங்க உங்ககிட்ட யார் வந்து பேசுறாங்களோ அவங்க கிட்ட நீங்க டீலிங் பேசுங்க. உங்ககிட்ட யாருமே வந்து அங்க பேசுற, நீங்களே எல்லா டேபிளையும் போய் நான் உனக்கு எல்லாமே பண்ணி அதையும் நான் வந்து சொல்றேன். இது வந்து பார்வதி வந்து இந்த பேட்ஜ் குத்துறதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்க அந்த மூளை செலவில நல்லா செய்வீங்கல்ல, நீங்க எப்பயும் செய்யறது தானே, அந்த மாதிரி செய்ய ட்ரை பண்ணுங்க. இவங்களே சொல்லி கொடுக்குறாங்க. ஆமா, அப்பதான் FJ எல்லாம் கூப்பிட்டு வந்து நீ தான் அந்த பேட்ஜை குத்தி ஒண்ணுன்னா அவங்க வரல. அவரு உடனே வந்துட்டு எல்லாம் நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்க கூடாதுப்பா, சொன்னா செய்யணும். ஆனா அதான் இவங்க சொன்னாங்க. அவர் சொன்னாரு, நான் வரலப்பா, அவளை தப்பா தொட்டேன்னு சொல்லுவீங்க, என்னத்துக்கு எனக்கு அந்த கதை, நான் வரல அப்படின்னாரு. ஆனா இவ்ளோ நியாய தர்மம் பேசுறவரு காலையில தூங்கி இது எழுந்துட்டதுக்கு அப்புறமா திருப்பி தூங்கி இருக்கிறாரு. எப்படியும் வந்து நீங்க எல்லாம் சூப்பர் டீலக்ஸ் நினைச்சுதான் இங்க தூங்கினே கலந்துருக்கலாம். ஆனா நீங்க எழுந்து வெளில வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி தூங்கி இருக்கீங்க. நாய் கத்தி இருக்கு. இவங்களே ஒரு ரூல் போட்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் எழுந்துடணும் அப்படின்னு. சபரியும் FJவும் வந்துட்டு இப்பதான் 3 வேளையும் சாப்பிடுறாங்களாம். ஓஹோ, இது வரைக்கும் 3 வேளை சாப்பிட்டதே கிடையாதான். மத்தியானமும் அதோட நைட் இருந்தாலும் அதுக்குள்ள நடுவில் ஈவினிங் பசிக்கிட்டே திவாகர் எனக்கு மேகி செஞ்சு கொடு, அதை செஞ்சு கொடுன்னு சொல்றது. சோ அதனால கெமி தான் எல்லாருக்கும் இந்த மாதிரிலாம் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க போல இருக்கு, இந்த நாய் கத்துச்சுன்னா அது கொடுக்குறதெல்லாம். அப்ப இவங்க வந்து இது திவாகரை நான் 1000 சொன்னாலும் அவர் கால் முடியாதவர். அவரையே வந்து 50 தோப்புக்கு 50 என்னது தண்டால் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுல அவர் வந்து 30 போட்டிருக்காரு. வினோத் வந்து நான் வேணா அவருக்காக 20 போடுறேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அப்படி எல்லாருக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறவங்க FJ தூங்கிட்டதுக்கு அப்புறமா அதை கெமி போய் கேட்டதுக்கு அவருக்கும் இருக்கும் சொன்னேன், அவரா வாய திறந்தா கன்றாவி ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுறதா நான். அதுக்கு உடனே நம்ம இவங்க இருக்காங்களே தானை தலைவி கனி, அவங்க தானை தலைவன் சபரி 2 பேரும் போயிட்டாங்க கெமி கிட்ட. நீ அந்த மாதிரிலாம் நினைச்ச கூடாதுப்பா, நீ அவன் வந்து பாவல இது எப்படி தெரியுமா இருக்கு,
இந்த சின்ன பசங்க எல்லாம் அக்காவை மாட்டி விட்டு போயிட்டதுக்கு அப்புறமா அக்கா கிட்ட போயிட்டு அவன் சின்ன பையன்ல இல்ல தம்பி பாவல குட்டி பையன் தானே அவன்கிட்ட எல்லாமே நம்ம அவனுக்கு தானே விட்டு கொடுக்கணும். அப்புறம் நீ என்ன போட்டீங்க அந்த ரூலே உங்களுக்கு பழி வாங்குறதுக்காக போட்டிருக்கீங்க. அப்பனா வெறும் எஃப்ஜேன்னு வந்துட்டா கடை குட்டி குழந்தை பாவம் சின்ன பாப்பா நாங்க எல்லாம் 2 பேரும் தான் எக்ஸாம்பிளா இருக்கணும். அது வேணும்னே நீங்க செய்யற மாதிரியே அது ப்ரோட்ரே ஆகாதா? நாங்க கரெக்டா இருக்கோம்னு நீங்க காமிச்சிருக்கணும்னா அப்ப நீங்க அவரை தான் ஃபர்ஸ்ட் போட வச்சு. சோ அத உங்களோட பழி வாங்குதலை விட உங்க அன்பு ரொம்ப முக்கியமா ஏதாவது கொடுங்க. இல்லனா உங்களுக்கு அது இல்லனா வேற ஏதாவது கொடுங்க. அவர் பனிஷ்மென்ட்டே பண்ண கூடாது. அவர் பாப்பா அது தப்பு. அது கேவலம். தப்பு இல்ல கேவலம். இது என்னது இது 2.1 அன்பு கேங்குக்கு மேல இருக்குது இந்த வம்பு கேங்கு. அதுக்கப்புறமா வந்து கேமி வந்து ஒரு வாட்டி வந்து திவாகரை பார்த்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி வயித்தை பார்த்து பேசாத கண்ணை பார்த்து பேசு. அதை வண்ணார்ல போட்டாங்க. கேமியை அசிங்கப்படுத்தினாங்க. நீ தப்பா புரிஞ்சு பேசுன அது இதுன்னு நிறைய போட்டாங்க. இவ சபரி வந்து நீ ஒவ்வொரு பொண்ணுங்களையும் போய் கிஸ் பண்ண பாக்குறேன்னு சொல்றதையோ, பார்வதி போய் செருப்பு எடுத்து காய்ச்சி அடிக்க போறதையோ, இல்ல வந்து மத்தவங்க எல்லாம் வந்துட்டு சி அப்படின்லாம் சொல்லிட்டு இவர் சொல்றதோ, இல்ல இவர் பண்ற அசிங்கத்தை கூட இப்ப கூட சுபிக்ஷா அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நடந்து போனாங்கன்னா அப்படியே பாக்குறதும், ஈவ் டீசிங் பண்றதும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறாரு அவர். அங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு சொல்ல முடியாது, அபியூஸ் அபியூஸ் அவருக்கு என்ன வேணா போடலாம். அது வேற அது இன்னும் நிறைய விஷயங்கள் வெளில வேற நடந்திருக்கு, உள்ளேயும் நடந்திருக்கு. அதெல்லாம் நாங்க இன்னொரு வீடியோல சொல்றோம். சோ இப்படிப்பட்ட பர்சன் உள்ள வச்சிருக்கிறதே தப்பு. எந்த தப்பு பண்ணாத பிரதீப்பை வெளில அனுப்புனீங்க. இவ்வளவு தப்பு பண்ற இவரை இன்னும் உள்ளே உட்கார வச்சீங்கன்னா அழகு பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதுல நீங்க யாரா இருந்தாலுங்க ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க அவர் உள்ளே வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஏதாவது ஒரு அநீதி நடக்கும், அவங்க கிட்ட சப்போர்ட் போகும். இதுக்காக தான் இவங்க உள்ள வச்சிட்டு இருக்காங்க. அவர் அப்பாவி அப்படின்னு காமிச்சு போர்ட்ரே பண்ணி அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லவருன்னு காட்டிடுறது என்னவோ தெரியல. அதுக்கப்புறமா வந்து இப்ப இந்த டாஸ்க்குக்கே வருவோம். பார்வதி போய் எஃப்ஜேவோட கவுண்டர்ல மேல ஏறி உட்காந்துட்டாங்க. இவங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எல்லா கவுண்டர்லயும் ஏறி உட்காந்துக்கிறது, கிச்சன் கவுண்டர்ல ஏறி உட்காந்துக்கிறது, அவங்களாம் முதுமால கூட ஏறி உட்காந்துப்பாங்க. இப்ப வந்து விக்கல்ஸ் தூக்க சொன்னாங்க பாரு அசிங்கமா. இல்ல இவங்க கைய பிடிச்சி அமுக்க சொல்றது, தோலை அமுக்க சொல்றது, இதெல்லாமே ஒரு விதமான அது ஆம்பளைங்களா பார்த்து கையை அமுக்க சொல்றீங்க. தப்பான விஷயம் இல்ல. இதே விஷயத்த அவங்களா பண்ணாங்கன்னா எவ்வளவு அசிங்கமா பேசுவீங்க. டேய் அசிங்கமா இல்லையாடா உங்களுக்குலாம்? என்னடா ஒரு பொண்ணை போயிட்டு ஒரு ஆம்பளைங்களுக்கு போய் மசாஜ் பண்ணி விட சொல்றீங்க, கேட்பாங்களா மாட்டாங்களா? ரொம்ப ரொம்ப சபரியே இப்படி கையை இப்படி டைட்டா பிடிச்சிட்டு இப்படி கையை அவர் என்ன சொன்னாரு, லூஸா விடுங்க. அப்புறம் நான் கையை பிடிச்சி அமுக்கி விட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். கையை முறுக்கிடாத, கையை உடைச்சிடாத, உன் வன்மத்தை காட்டாத. உங்களுக்கு பேசணும்ன்றதுக்காகவே லூஸ் மாதிரி ஏதாவது அவங்களே பயப்படுறாங்க. இவங்க கையை பிடிச்சா இவங்க உடச்சிட்டேன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஆமா ரொம்ப கேடு கெட்டவங்களா இருந்தா என்னங்க பண்ண முடியும்? ஆனா அதுலயும் எஃப்ஜே யூஸ் பண்ண வார்த்தை தப்பு. எங்க போனாலும் உங்க டிக்கியை தூக்கி வந்து உட்கார வச்சிங்கன்னா நான் என்ன பண்றது? எல்லாமே தான் தப்பா பேசுறாங்க. யார் தான் தப்பா பேசுற? இவங்க எவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க. கமருதீன் கூட பார்வதி அசிங்கத்தின் உச்சம். அதாவது இப்ப பார்வதி வந்து எல்லாரும் கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் இப்படி கொடுத்தாதான் நம்மள வச்சுப்பாங்க போல இருக்கு, இல்லைன்னா வெளியே தோத்துருவாங்க போல இருக்கு. எவன்டா இருக்கலையே ரொம்ப மோசமான பொறுக்கின்னு பார்த்துட்டு கமருதீன் மேல போய் படுத்துக்கிறதும், கமருதீனை கையை பிடிச்சி இழுக்கிறதும், கமருதீன் கிட்ட ஓட்டி போய் நிக்கிறதும். அதான் எஃப்ஜே சார் யாரா இருந்தாலும் சாப்பாடு இருக்கிற இடத்துல வந்து உட்காரக்கூடாது. இவங்க முடி விரிச்சு போட்டிருக்காங்க. ட்ரெஸ்ல இருந்து ஏதாவது விழும், முடி விழும். அப்ப இது எல்லாத்தையுமே நீங்க ஒரு அவங்க எல்லாருமே குவாலிட்டி ஆபீசர்னா ஒரு கம்பெனியை விசிட் பண்ணும்போது இவங்களும் அந்த தலையில போட்டுருக்கணும். ஆமா நீங்க எல்லாமே ஒரு இது ஃபேக்டரி இப்பதான் உட்கார்ந்து கிளவுஸ் போட்டுக்கிறாங்க. ஆமா ஃபேக்டரிக்கு போனப்போ உங்களுக்கு எல்லாம் அவங்க ஹெட்ல வந்து முடி படக்கூடாது. அந்த பிஸ்கட் ஃபேக்டரியில பண்ணாங்கல்ல, குவாலிட்டி செக் பண்றவங்களுக்கு முதல்ல கொடுங்க. முதல்ல நீங்க ஏன் அங்க போறீங்க? அவங்க தான் உங்ககிட்ட வந்து பேசணும். அவங்க கிட்ட வந்து நீங்க செக் பண்ண போறீங்கன்னா கம்முன்னு செக் பண்ணிட்டு பேசாம வரணும். நீங்க இதெல்லாம் உள்ள வந்து வேலை வாங்குறதுல உங்களோட லஞ்சம் வாங்குற எனக்கு அங்க இருக்கிற எல்லா பொருளும் தரணும், எல்லாவற்றையும் சொல்லியிருக்காரு. லஞ்சம் வாங்குற அந்த ஒரு கேப்ல அங்க வந்து கமருதீனும் அரோராவும் வந்துட்டு பாட்டில ஊதி வந்து விரிக்கிறது இவங்க யாருக்கும் தெரியல. இதுதான் இருக்கிறதுல கேவலமான ஒரு விஷயம். யாரோ ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை, அவங்க வந்து அந்த மாதிரி அதுல போனா இதே உங்களால நோட்டீஸ் பண்ண முடியல. ஆனா இங்க உட்காந்து எல்லா வேலையும் வாங்கிட்டு அசிங்கமா பண்ணிக்கிட்டு அதுலயும் வந்து விக்ரம் எனக்கு சீரியஸா செம்மையா இருந்ததுங்க. விக்ரமோடது போறோட போய் படுத்துட்டாரு. எல்லாம் அந்த ஒரு கிளம்ப் பாட்டில வந்து வச்சுட்டு படுத்துட்டாரா. இவங்களாம் ஒரு மேலேயே ஏறுறாங்கம்மா. ஆனா அவர் அது பெருசாவே எடுத்துக்கல. ஒரு காமெடி தான் சொன்னாரு, ஏன் நீங்க எல்லாரும் மேல, நான் பாட்டில் எல்லாத்தையும் எடுப்பேன், கிளம்பி எல்லாரும் வேலை. அவ வந்து டீலிங் வேற வியானா கூட, நீ பாட்டில் எல்லாத்தையும் புடவையில வச்சுக்கோ, 10 பாட்டில் எடுத்துக்கோ டீல் அப்படின்ட்டு அவங்க வந்து அந்த இது பாவாடையில போட்டுக்கிட்டு எடுத்துட்டு வந்து இதுல வேற கெமி வந்து கெமி கிட்ட போய் நீ ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர் தானே, இந்த பாட்டில திருடினு ஒரு அசிங்கமான பேர் உனக்கு வந்துருக்கூடாது. நானே அதை அட்டி வச்சிருக்கேன். அத்தனை பாட்டில் வச்சிருக்கா நீ? அதோட ஒரு 2 பாட்டில் எடுத்தது உனக்கு பெரிய விஷயமா இருக்கு. வந்துட்டுல நான் தோத்துக்கிட்டே இருக்கேன் மச்சா, அதை கொடுத்துடுறா.
நானும் நிறைய தோல்விகளை பார்த்து அந்த தோல்வி எப்படி ஃபீல் ஆகும் எனக்கு தெரியும். எனக்கு திருப்பி அந்த தோல்வி வேண்டாம், நல்லா போறேன். இவங்க கான்வர்சேஷனே நல்லா இருந்துச்சு. இவங்களெல்லாம் வந்து பார்வதி திவாகர் முடியலங்க, தயவு செஞ்சு வெளில அனுப்பிச்சிருங்க. வேணா எஃப்ஜே சபரி கனி எல்லாரையும் அனுப்பிச்சிருங்க. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கொண்டு வாங்க, ஜாலியா இருக்க மாதிரி கொண்டு வாங்க. அங்க கடுப்பா இருக்குது. அந்த வியானா அப்படிதான் லவ்டி லவ்டின்னு கத்திங்க எதுக்கு கேட்டாலும். ஆமா, ஐயோ முடியல. சோ அதான் இன்னைக்கு வந்து இப்ப வரைக்கும் நடந்திருக்கிறது. நாங்க பார்த்த வரைக்கும் இவ்வளவுதான் நடந்திருக்கு. இதுல வேற வந்து எஃப்ஜே ஆதிரை வந்து அழகா திவாகரை வந்து பார்வதிக்கு அகைன்ஸ்ட் ஆகுறாங்க. அப்படிதான் ஆக்கணும். மத்த ப்ரோமோஸ்ல வந்ததெல்லாம் நீங்க ஒண்ணும் கண்டுக்காதீங்க, ஒன்னும் பெரிய விஷயமா இருக்காது. இவங்களை வந்து கேள்வி கேட்டுட்டாங்க, அதை வந்து இவங்களுக்கு கேட்டதும் இவங்க ஸ்ட்ரிக்டா இருக்கணும்ட்டு அவங்களுக்கு கொடுத்த டாஸ்க் அவங்க கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்க டாஸ்க பண்ணிட்டாங்க. இவங்க கிட்ட பாயிண்ட் மிச்சம் இருந்திருக்காது, அதனால அழுகுறாங்க. ஒன்னும் பெரிய மேட்டர் கிடையாது. அவங்க காட்டுற அளவுக்கு அது ஒரே சண்டை தான். அந்த கண்டினியூட்டியும் 3 ப்ரோமோவா போட்டாங்க. வேற எந்த மண்ணாங்கட்டியும் எந்த ஒரு வேலையும் வந்து இல்ல பிக் பாஸ் டீமுக்கு. அதுல அவர் வந்து அவர் கேட்ட ஒண்ணு இது, நான் மட்டும் தான் சோறு தின்னா நீனா சாப்பிடலையா. இன்னொன்னு சொல்றேன், அங்க வந்து முட்டை சொன்னாங்க, அவருக்கு தான் முட்டை எனக்கு கிடையாது முட்டை அப்படின்னு உள்ள சொன்னாங்க. வெளியில வந்துட்டு நானும் முட்டை எல்லாம் சாப்பிடலாம், தப்பு இல்ல, போட்டு கொடுங்க. மேகி வேணும்னாங்க, இவர் சாப்பிட்டாங்க. உடனே வந்து இவரு திவாகர் அவங்களுக்கு ஒரு வாய் எனக்கு ஒரு வாய் அப்படின்னாரு. அதனால இவங்களுக்கு போய் கொடுத்தாங்க. உடனே இவருக்கு ஒண்ணு எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து இவங்க சண்டை போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் நீங்க இது 2 பேரும் பாக்குறீங்களா, நல்ல அரோரா தின்னாங்க அந்த மேகிய. ஃபர்ஸ்ட் கனியை ஊட்டி விட சொன்னாங்க. ஊட்டி விட சொல்லும்போது ஊட்டும் போது நான் ஊதுனேன்னா தப்பாயிடும். நான் என்னோட இது வந்து உங்க மேல படப்படதான் இருக்கும், நீங்க அப்படியே தான் சாப்பிட்டாடுனாங்க. அதெல்லாம் கொஞ்சம் காமெடி கண்டென்ட்டா இருந்தது. இல்ல விக்ரமும் போய் அந்த தாஜா பண்றது இவங்க எல்லாம் ஏன்னா எல்லா இதுவும் உடஞ்சிருக்கு, நீங்க கொஞ்சம் பார்த்து செஞ்சீங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நான் பண்றேன். உங்களை பூ மாதிரி தூக்கிட்டு போய் கூட வச்சிடறேன். நான் எவ்வளவு பொறுமையா உங்களை கூட்டு போய் வைக்கிறேன். எல்லா பாட்டிலும் அமுங்கிடுச்சு, இவனுங்க எல்லாம் அமுக்குனதுல பாட்டில்லாம் அப்ரூவ் பண்ணிடுங்க ப்ளீஸ் அப்படிங்களா. செம்மையா வந்து கண்டென்ட்லாம் பண்ண அதெல்லாம் நல்லா இருந்தது. அங்க அது பண்ணதெல்லாம் நல்லா இருந்தது. இவங்களாமும் அது நான் இது திவாகர் சும்மாவே அரோரா தான் எனக்கு பிடிச்சி விடணும் அப்படிலாம் சொன்னோன்னே இவன் ஒருத்தன், நான் சொல்றேன் எந்த குவாலிட்டி ஆஃபீஸர் இன்னொரு குவாலிட்டி ஆஃபீஸர் போய் இவன் ஒருத்தன் இவங்க ஏன் தான் கடற்கறானோ தெரியல அப்படின்னு சொல்ல முடியுமா? கலைங்க ஒண்ணு அதுலயே இருங்க, மண்டையில் அடிக்கிற மாதிரி. ஒண்ணு நீங்க கேரக்டருக்குள்ள இருங்க, இல்ல நீங்க அந்த கேரக்டர் விட்டு வெளில வந்துருங்க. நீங்க கேரக்டருக்குள்ளேயும் இருக்கிறீங்க வெளியும் இருக்கிறீங்க, ஒன்னும் புரியல. எஃப்ஜே சொல்ற போய் அங்க போய் நீங்க எல்லா இடத்துலயும் வினோத்துக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி அசிங்கமா இல்ல. நீங்க ஒரு கேவலமான ஒரு ஆபீசர் கொண்டு போய் உங்களுக்கு வினோத் முன்னாடி போய் நின்றுட்டு உங்களுக்கு இந்த முதலாளிகள் யாரும் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த முதலாளி பிடிச்சி அவங்க யாரும் காட்டு சட்டை பண்ணுங்க, இந்த முதலாளி பிடிச்சிருக்கா இல்ல மேடம், அப்ப என்ன கேட்டு போங்க. யாருக்கும் பொழைக்கவே தெரியல. இன்னொரு விஷயத்த சொல்றேன், அங்க இன் அவுட்னு போட சொன்னாங்க வெளியே போகும்போது. இவங்க அவுட்னு போட்டு அங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ரம்யா கிட்ட. இது எதாவது சொன்னாங்க, எஃப்ஜேக்கு நீ போய் வந்து இது பண்றான், என்ன எப்படி ட்ரீட் பண்ணா தெரியுமா, என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்தா தெரியுமா, அவன்கிட்டே போய் பேசிட்டு என்ன வந்து வேற அவனை செலக்ட் பண்ண சொல்றாரு. எனக்கு என்னையும் தான் வினோத் ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்றாரு, ஆனா நீ போல அவர்கிட்ட போயிட்டு நீ வந்து அவருக்கு செலக்ட் பண்ணணும்னு சொல்லல அப்படின்னாரு. பார்வதி மூஞ்சி பாக்கணுமே, இவனுக்குள்ள கூட இவ அறிவுன்னு ஒண்ணு இருக்கா. ஆமா அப்படின்னு சரி நம்ம டீல் போட்டுக்கலாம். நீ வந்து நம்ம 2 பேருமே செலக்ட் பண்ண வேணாம், ரம்யா சுபிக்ஷாவை செலக்ட் பண்ணி போடணும். அவர் சுபிக்ஷாவை நம்ம செலக்ட் பண்ணுவோம்னு அவர் சொன்னார். சரி ஓகே சுபிக்ஷா, எனக்கு ரம்யா அப்படின்னு எடுத்துக்கினாங்க. இதுல வேற வந்து கலை வந்து அந்த டேபிள தள்ளி விடுறாரு, அவ்வளவு சீன் நடக்குது. பார்க்கணும் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. பட் இன்னும் அதெல்லாம் வரும்போது பார்க்கலாம். உங்களை நாங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். பாய்.